ஸோ கோல்டு அண்ட் சில்வர் நம்ம ஃபிசிக்கலாக எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கோல்டு அண்ட் சில்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக இந்தியாவில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது. நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் சீசன் வந்துருச்சா கோல்டு பையிங்க்கு, மேரேஜ் சீசன் வந்துருச்சா கோல்டு ஏறிடும் அப்படின்லாம் திங்க் பண்ணுறாங்க. இல்லை, இந்த கமாடிட்டி மார்க்கெட்ல கோல்டு அண்ட் சில்வர் வந்து நம்மளால பிசிக்கலா டெலிவரி எடுக்க முடியுமா சார்? ஜீபு நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஒரு வருட காலமாவே கோல்டும் சரி சில்வரும் சரி விலை அதிகமா உயர்ந்துட்டு இருக்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இதனால பல பேர் வந்து லாபம் பார்த்தாங்க. இந்த ரேலி தொடர்ந்துட்டே இருக்க போதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ இன்னைக்கு கமாடிட்டி மார்க்கெட்ல கோல்டு அண்ட் சில்வரை ட்ரேட் பண்றது சேஃபா அப்படின்ற விஷயங்களை பத்தி தான் பேச போறோம். இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கைட் அகாடமியோட கோ-ஃபவுண்டர் அஸ்வின் குப்தா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம கடந்த ஒரு வருடமாவே பார்த்துட்டு இருக்கோம், கோல்டு அண்ட் சில்வரோட ரேட் வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. ஸோ இந்த ரேலி வந்து தொடருமா? இது எப்படி நம்ம பார்க்குறது, அதை பத்தி சொல்லுங்க. ஓகே. ஸோ கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு அண்ட் சில்வர் நிறைய பேர் ஃபிசிக்கலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அசட் கிளாஸில் ஒரு 4 விதமான அசட் இருக்கு. ஒன்று ஸ்டாக் மார்க்கெட், பிஸ்னஸ், இது ரெண்டுமே நல்லா இருக்கும். அடுத்தது எப்பப்பெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ் நல்லா இருக்கோ ரியல் எஸ்டேட்குள்ளே ஜம்ப் ஆவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோல்ட்ஸ் பையிங்கை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வைப்பாங்க. எப்பெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ் டவுன் ஆகுதோ ரியல் எஸ்டேட் பூம் ஆகாது. அப்போ அவங்களோட பார்ஷியலான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டில் பார்க் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்டாண்டர்டாக போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த கோரிலேஷனை வந்து பார்த்துட்டு இருக்க முடியும். இந்த ரேலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கீழே இருந்து மேலே போதோ ஒரு கட்டத்தில் அங்கேருந்து திருப்பி கீழே வந்து ஆகணும். ஸோ அதே பாயிண்ட் தான் வருமானு கேட்டால் கிடையாது. ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்ல ஸ்டக்கப் போயிட்டு திருப்பியும் அங்கேருந்து ஒரு ரேலி கொடுக்கும். இதுதான் கண்டினியூஸாக நம்மளால பார்க்க முடியும். ஸோ இங்கே கோல்டு அண்ட் சில்வர்ன்றது நிறைய பேர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் அசட்டாகவே வந்து திங்க் பண்ணுறாங்க. ஓகே சார். இப்போ வந்து ஒரு கமாடிட்டி மார்க்கெட்ல நம்ம கோல்டு அண்ட் சில்வரை ட்ரேட் பண்றதுக்கும் பிசிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட எந்த அளவுக்கு அது டிஃபரன்ஷியேட்டா இருக்கு, அதை நம்ம எப்படி பார்க்கறது? ஓகே. ஸோ நீங்களே சொல்லிட்டீங்க, ஸோ ஃபிசிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறது எப்படி பெட்டரா அப்படின்னு. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் நம்ம ஃபிசிக்கலாக எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது தெஃப்ட் ஆகிடுமா, இல்லை ஸ்டோரேஜில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்றதுலாம் நம்மளுக்கு வந்து டவுட்டாக இருக்கும். ஃபிசிக்கலாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு எப்பயுமே பயம் இருந்துகிட்டே இருக்கும். இதே கோல்டை நம்ம டிஜிட்டலாக கேரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஃப்ட்டுன்ற விஷயங்கள் கிடையாது. ஸோ எங்கேயாவது வந்து தொலைஞ்சு போயிடுமா அப்படின்றதெல்லாம் பயம் இருக்காது. ரெண்டாவது, இதை நீங்க பிளட்ஜ் பண்றதுக்கும் ஈஸி. டிஜிட்டல் கோல்ட்ல பிளட்ஜ் பண்றதுக்கும் ஈஸி. நீங்க எப்ப வேணா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிளட்ஜும் பண்ணலாம், அந்த கோல்டை நீங்க செல்லும் பண்ணிக்கலாம், டிஜிட்டலாவே பண்ணிக்கலாம். இதை யாரையும் வந்து ட்ரஸ்ட் பண்ணி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து கமாடிட்டி ட்ரேடிங்ல வாலட்டிலிட்டி எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது, அதை பத்தி சொல்லுங்க. ஓகே. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக இந்தியாவில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ சிகாகோ எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, துபாய் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. இந்த மாதிரியான வேரியஸ் எக்ஸ்சேஞ்சஸ்லையும் வந்து ட்ரேட் ஆகுது. ஆக மொத்தத்தில் இந்த ப்ராடக்ட் கோல்டு அண்ட் சில்வர் மட்டும் இல்லாமல் நிறைய கமோடிட்டிஸ் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ட்ரேட் ஆகுது. இதில் என்ன பியூட்டின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டெஸ்லான்ற ஒரு கார் பிராண்ட் நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கேள்விப்படுறோம், யூஎஸ்ல இருக்கு. அது இந்தியன் மார்க்கெட்ல மாருதி சுசுக்கின்னு ஒரு கார் பிராண்ட் இருக்கு. இப்போ இந்த 2 கார் பிராண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. ஸோ டெஸ்லான்றது வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும், மாருதின்றது வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும். ஆனா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கார் கம்பெனி தான். ஆனால் இந்த 2 கார் கம்பெனிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சேல்ஸ் ரீஜன் டிஃப்ரெண்ட்டு, அவங்களோட ஹெட்ஸ் டிஃப்ரெண்ட்டு, அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன் இருக்கும், அவங்களோட எக்ஸ்பென்ஸ், காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் கோல்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லையும் சரி இந்தியன் மார்க்கெட்லையும் சரி ஒரே பிராண்டில் தான் வந்து ட்ரேட் ஆகும். ஓகே சார். இப்போ வந்து இந்த மாதிரியான மெட்டல் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற குளோபல் ஃபேக்டர்ஸாக நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்க? இன்ஃப்ளேஷனா இல்லை டாலர் மூவ்மெண்ட்டா, அதை பற்றி சொல்லுங்கள். எதை வந்து பார்க்குறீங்க? ஓகே. ஸோ இந்த மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு மட்டும் இல்லை. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புல்லியன் சொல்லுவாங்க. இது 1815s இந்த புல்லியன்ற நேம்ல இருக்கு. இந்த கோல்டு அண்ட் சில்வர் என்ன சொல்லுவாங்கன்னா புல்லியன் சொல்லுவாங்க. ஸோ இதே மெட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பரு, லெட்டு, அலுமினியம், நிக்கல், ஜிங்க், இது எல்லாமே மெட்டல்ஸ் கேட்டகரியில் வரும். மெயினாக
ஃபாரின் மார்க்கெட்ஸ்ல என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபிளக்சுவேஷன் இருக்கும். நிறைய பேர் என்ன திங்க் பண்றாங்கன்னா, இந்தியாவில் சீசன் வந்துருச்சா கோல்டு பையிங்க்கு, மேரேஜ் சீசன் வந்துருச்சா கோல்டு ஏறிடும் அப்படின்லாம் திங்க் பண்றாங்க. இல்லை. ஸோ இந்த கோல்டு அண்ட் சில்வர், இந்த கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ் பண்ணும், சில்வர் நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்க்கு வந்து தேவைப்படும். ஸோ காப்பர், லெட், அலுமினியம், நிக்கல், ஜிங்க் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகும். இதோட ஃபண்டமெண்டல் தெரியாம நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, பேசிக்கா வர இன்புட்டை வச்சுக்கிட்டு ஸோ கோல்டா இந்த சீசன் அப்போ தான் ஏறப்போகுது அப்படின்னு நினைச்சு அதுக்கு வந்து பையிங் போவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மெட்டல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நியூ ஹோம் சேல்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, அப்புறம் வந்து சிபிஐ டேட்டா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வரும்போது மெட்டலோட மூவ்மெண்ட் இருக்கும். இதுக்கான இன்வென்ட்ரிஸ் வரும். அந்த இன்வென்ட்ரிஸ் அப்போ இதோட மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதை நம்மளால பார்க்க முடியும். ஓகே சார். இப்போ வந்து இந்த கமாடிட்டி மார்க்கெட்ல வந்து கோல்டு அண்ட் சில்வரை வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, பிகினர்ஸ் வந்து என்னென்ன காமன் மிஸ்டேக்ஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே. ஸோ இந்த கோல்டு அண்ட் சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்னஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எடுத்த உடனே கோல்டு 1 kg போகிறது, இல்லை கோல்டு சில்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 kg போகிறது, அந்த மாதிரியான பெரிய பெரிய யூனிட்ஸில் வந்து போயிடுறாங்க. ஆனால் அதுக்கான மார்ஜினும் சரி, அதுக்கான அவங்களுக்கான டெக்னிக்கல் ஸ்டடியும் சரி ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த கோல்டு அண்ட் சில்வரில் ட்ரேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன தெரியணும்னா, இதோட ஃபண்டமெண்டல் தெரியணும், இதோட இன்வென்ட்ரிஸ் டேட்டா தெரியணும், இதோட மூவ்மெண்ட்டை வந்து ட்ராக் பண்ணணும். ஸோ இதுக்கான டெக்னிக்கலாக அவங்க வந்து படிக்கணும். ஸோ படிக்கும்போது என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நான் டிரைவ் பண்ணுறேன் அப்படின்னா எடுத்த உடனே புது காரை நான் ஓட்ட மாட்டேன். கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், ஒரு டிரைவிங் ஸ்கூலில் நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை ஒரு ட்ரைனரோட தான் வந்து ஓட்ட போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, பிகினிங்கில் இதுக்குள்ளே வரும்போது சில்வர் மைக்குன்னு இருக்கு, கோல்டு பெட்டல் இல்லை குனியான்னு இருக்கு, இதெல்லாம் வந்து சின்ன மார்ஜினில் ட்ரேட் ஆகும். அப்போ நான் பிகினராக இருக்கேன்னா, நான் ட்ரேட் எடுக்கிறேன், இன்னைக்கோட டெக்னிக்கலை பேஸ் பண்ணி நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா சின்ன சின்ன லாட்ஸ்ல அவங்களோட சக்சஸ் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்த பிறகு அவங்க பெரிய லாட்டா எடுக்கிறதுக்கு போகலாம். ஓகே சார். கமாடிட்டி மார்க்கெட் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த கமாடிட்டி மார்க்கெட்ல கோல்டு அண்ட் சில்வரை வந்து நம்மளால பிசிக்கலா டெலிவரி எடுக்க முடியுமா சார்? தாராளமா கோல்டு அண்ட் சில்வரை நம்மளால பிசிக்கலா டெலிவரி எடுக்க முடியும். மேக்சிமம் இதை யார் எடுக்கிறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஜுவல் ஓனர்ஸ். அவங்க என்ன பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த கோல்டு அண்ட் சில்வரை சீசனுக்கு ஏற்ற மாதிரி பிசிக்கல் டெலிவரிஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ 1 kgயும் நம்மளால எடுக்க முடியும், 100 grams எடுக்க முடியும், சில்வர் 30 kgயும் எடுக்க முடியும், அதே மாதிரி சில்வர் 5 kgயும் டெலிவரி எடுக்க முடியும். இதுக்கான டெலிவரி சென்டர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அகமதாபாத்ல சென்டர் இருக்கு. அங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த கான்ட்ராக்டை 100% பேமெண்ட் கொடுத்த பிறகு நம்மளால கோல்டை டெலிவரி எடுக்க முடியும். ஓகே சார். இப்போ வந்து இந்த கோல்டு அண்ட் சில்வர்ல வந்து ட்ரேடர்ஸ் வந்து கன்சிஸ்டண்டா வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும்? ஓகே. ஸோ பேசிக்காக இங்கே கன்சிஸ்டன்சினா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன வேணும்னா, அதுக்கான நாலேஜ் வேணும், அதுக்கான ப்ராக்டிஸ் வேணும், அதுக்கான டேட்டாஸ் வரும்போது அவங்க கரெக்டாக அதை ரீட் பண்ணணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி, விராட் கோலி எல்லா மேட்ச்லேயும் செஞ்சுரி அடிப்பாரா, இல்லை எல்லா மேட்ச்க்கும் 50 அடிப்பாரான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அவர் கீப் ஆன் என்ன பண்ணுவாருன்னா, பர் டேக்கு 10 to 12 hours ப்ராக்டிஸ் பண்ணுவார். அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ப்ராக்டிஸ்ன்றது முக்கியம். ஓகே சார். இப்போ வந்து என்னன்னா, நிறைய பேர் ட்ரேடிங் பண்ண உள்ள வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட்ல கம்மியான அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்றது வந்து பெட்டரா இருக்குமா, இல்லை கமாடிட்டில வந்து கொஞ்சம் மார்ஜின் வந்து கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க, 2 to 3 lakhs அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மார்ஜின் நம்ம பண்ணி நம்ம வந்து அந்த மாதிரி ட்ரேட் பண்றது நமக்கு கரெக்டா இருக்குமா, இல்லை ஈக்விட்டி மார்க்கெட்ல ட்ரேட் பண்றது கரெக்டா இருக்குமா, எது பெட்டரா இருக்கும் சார்? ஓகே. ஸோ இங்கே நீங்களே சொல்லிட்டீங்க, ஈக்விட்டி மார்க்கெட்டா இல்லை கமாடிட்டி மார்க்கெட்டா. ஸோ எப்பயுமே ஒரு ட்ரேடராக உள்ள வராங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப முக்கியம். இவங்க ஒரு ட்ரேடர் உள்ள வராங்கன்னா டைவர்சிஃபை பண்றது நல்லது. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டோட டைமிங் என்டையரா வேற, நம்மளுக்கு கமாடிட்டி மார்க்கெட்டோட டைமிங் என்டையரா வேற. ஸோ இந்தியன் மார்க்கெட்டோட டைமிங் 9:15 3:30 வரைக்கும் இருக்கும் ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்றவங்களுக்கு. கமாடிட்டி ட்ரேட் பண்றவங்களுக்கு மார்னிங் 9 o'clock நைட் 11:30 வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஒர்க்கிங் பர்சனா இருக்காங்க, ஈவினிங் 6 o'clock இல்லை 7 o'clock எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அப்போ நான் ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னா கமாடிட்டிஸ்ல வரலாம். ஸோ அப்போ இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டில
இந்தியன் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6000 ஸ்டாக்ஸ் கிட்ட இருக்கு. இது எல்லாத்துலயும் அனலைசிஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்டாக்ஸையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரு டைரக்டர்ஸ் வேற, ஒரு குரூப் ஆஃப் பிசினஸ் வேற, அவங்களோட ஃபண்டமெண்டல் வேற, அவங்களோட பிசினஸ் வேற, கவர்மெண்டோட டாக்ஸேஷன் வரும், அது அவங்களோட நார்ம்ஸ் வந்து மாறும். ஆனா கமாடிட்டியில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பொருள். ஸோ அந்த பொருள் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குமான்னு பார்த்தா கிடையாது. ஸோ குளோபலாகவே வந்து ட்ரேட் ஆகும். அப்போ அந்த குளோபலாக ட்ரேட் ஆகிற பொருளை நம்மளால ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ ஒரு கஸ்டமர் உள்ள வராங்க அப்படின்னா அவங்க டைவர்சிஃபை பண்ணி ட்ரேடிங் எடுக்கிறது நல்லது. ஓகே சார், இப்போ வந்து நம்ம மார்ஜின் பத்தி வந்து நீங்க சொன்னீங்க. இப்போ நம்ம கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்னு வரும்போது மார்ஜின் அங்க எப்படி இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, ஸோ இந்த மார்ஜின்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 kg கோல்டு அப்ராக்சிமேட்லி ஒரு 1 crore இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல நம்ம 1 crore கொடுத்து தான் இந்த கோல்டோட பொசிஷனை ஃபியூச்சர்ஸ்ல வாங்கணுமான்னு கேட்டா கிடையாது. ஸோ இதுக்கு MCX என்ன பண்றாங்க அப்படின்னா 10% or 15% or 20% டிபெண்ட் அப்பான் த வாலிட்டிலிட்டி. அந்த வாலிட்டிலிட்டி இருக்கும்போது மார்ஜின்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், வாலிட்டிலிட்டி கம்மியாச்சுன்னா மார்ஜின்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்போ நம்மளுக்கு வந்து 10% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 10 lakh இருந்தாலே 1 kg கோல்டை நம்மளால எக்ஸ்பிரி டேட் வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடியும். அப்போ கோல்டு 1 kgக்கு நம்ம வந்து 10 lakhs வேணும் அப்படின்னா இப்போ கோல்டு 100 கிராம்ஸ்க்கு பார்க்கும்போது நம்மளால ஒரு 1 lakh 2 lakh இருந்தாலும் நம்ம வந்து பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ண முடியும். சரி, இப்போ வந்து கமாடிட்டி மார்க்கெட்ல இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அங்க வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்றது அதை பத்தி சொல்லுங்க. ஸோ கமாடிட்டியை பொறுத்தளவுக்கு இது பியூர் ட்ரேடிங் தான். இது ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ்ல இருக்கும். ஆப்ஷன்ஸ்ன்றது அதுவும் ஒரு கான்ட்ராக்ட்ஸ்ல மட்டும்தான் இருக்குமே தவிர ஈக்விட்டி மார்க்கெட் மாதிரி நம்ம ஸ்டாக்ஸை லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. இது எல்லாமே ட்ரேடிங் பேஸ் பண்ணது தான் இந்த கமாடிட்டி மார்க்கெட். ஓகே சார், கண்டிப்பா இப்போ இவ்வளவு நேரமா வந்து இந்த கோல்டு அண்ட் சில்வர் வந்து கடந்த ஒரு வருஷமாவே உயர்ந்துட்டே தான் இருக்கு. ஸோ இந்த ராலி அடுத்து எப்படி இருக்கும் அதை பத்தியும், கோல்டு அண்ட் சில்வர் வந்து கமாடிட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது வச்சு ட்ரேடிங் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. கமாடிட்டி மார்க்கெட்ல கோல்டு அண்ட் சில்வரை எப்படி ட்ரேட் பண்ணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சார் வந்து இன்னைக்கு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிருங்க. அதுவும் கூட கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட டவுட்ஸை கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஜீபு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.